வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூனிட் 3ல சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பார்ட் தட் இஸ் மெஷின் அசம்பிளி அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்ற டாப்பிக்கில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம அதோட இன்ட்ரொடக்ஷன்ஸ் அப்புறமேட்டு அதோட மெஷின் வந்துட்டு எப்படி நம்ம ஒரு மெஷின் நம்ம க்ரியேட் பண்ணோம்னா என்னென்ன விஷயம்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்ற டாபிக்லாம் லாஸ்ட் இதில் நம்ம பார்த்தோம். அது ஒரு சின்ன ஒரு ரீகேப். அதில் இப்போ நார்மலாக ஒரு மிஷின் நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயம் என்னென்னா மெமரி, ரெஜிஸ்டர்ஸ், டேட்டா, இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் தேவை அப்படின்றது லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்தோம். இப்போது அந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு ஒரு மிஷின் அட்மீன் 360 அண்ட் 370 அப்படின்ற ஒரு மிஷின் IBM 360 370 அந்த மெஷின் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெமரிஸ் தேவை, ரெஜிஸ்டர் என்னென்னலாம் யூஸ் பண்ணிப்போம், இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, டேட்டாஸ்லாம் என்னென்ன மாதிரி அக்செப்ட் பண்ணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெஷின் ஸ்ட்ரக்சர். In this section, we will answer these questions in the context of IBM 360. The materials is equally applicable to the 370 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரப்போகிற அடுத்த நெக்ஸ்ட் டாப்பிக்கில் எந்த மெஷின் ஸ்ட்ரக்சர் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்னா IBM 360. IBM 360யும் 370யும் ஆல்மோஸ்ட் அதில் யூஸ் பண்ணுற ரெஜிஸ்டர்ஸு, மெமரி எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஃபஸ்ட்டு நம்ம இதில் மெமரி எப்படி நம்ம என்னென்ன மெமரிலாம் எவ்வளோ மெமரி யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி மெமரி சிஸ்டம் இந்த IBM 360ல இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு த பேசிக் யூனிட் ஆஃப் மெமரி in the 360 is a byte, 8 bits of information. ஸோ என்ன அப்படின்னா இந்த பேசிக் யூனிட் ஆஃப் 360ல வந்து மெமரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா அது எதில் மென்ஷன் பண்ணுவாங்கன்னா பைட்டில். ஸோ பைட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொத்தம் 8 bits. That is, each addressable position in memory can contain 8 bits of information. There are facilities to operate on contiguous bytes in basic units. The basic units are as follows. ஸோ நம்ம என்னென்ன டைப் ஆஃப் எவ்வளோ டைப் ஆஃப் பைட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அடுத்து அதில் என்னென்ன எவ்வளோ அந்த கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அதை பற்றியான டீட்டெயில்ஸு நெக்ஸ்ட் இதில் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெமரி. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இந்த சிஸ்டமில் என்னென்ன டைப் ஆஃப் யூனிட் ஆஃப் மெமரி, தட் மீன்ஸ் கெப்பாசிட்டி, அது எவ்வளோ என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம், அதோட லென்த் என்ன அப்படின்றது தான் இந்த சின்ன ஒரு டேபிளில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பைட். ஸோ பைட்னா தெரியும் இல்லையா, 1 பைட். ஸோ 1 பைட்டுக்கு எவ்வளோ லென்த் இன் பிட்ஸு, ஸோ பிட்ஸில் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 1 பைட் அப்படின்னா எத்தனை பிட்ஸ் அப்படின்னா 8 பிட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹாஃப் வேர்ட். ஹாஃப் வேர்ட் அப்படின்னா என்னென்னா 2 பைட்ஸ். ஸோ இது வந்து IBM 360ல் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ ஹாஃப் வேர்ட் அப்படின்னா 2 பைட்ஸ். ஸோ 2 பைட்ஸ்னா 16 பிட்ஸ். ஒரு பைட்டுக்கு 8 பிட்ஸ் அப்படின்னா அப்போ 2 பைட்ஸுக்கு 16 பிட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேர்ட். வேர்டு எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4 பைட்ஸ். இட்ஸ் ஹோல்ஸ் 4 பைட்ஸ் ஆஃப் மெமரி இன் சைஸ். அது அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம மெமரியில் அது இவ்வளோ ஸ்பேஸை வந்துட்டு ஆக்குபை பண்ணும். 4 பைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 32 பிட்ஸ். ஸோ 32 பிட்ஸை வந்துட்டு இது எவ்வளோனா ஆக்குபை பண்ணும். நெக்ஸ்ட்டு டபுள் வேர்ட். டபுள் வேர்ட் அப்படின்னா மொத்தம் 8 பைட்ஸ். 8 பைட்ஸ் அப்படின்னா 64 பிட்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பைட்டில் சொன்னேன் இல்லையா, 1 பைட்னா 8 பிட்ஸ் அப்படின்னா 8 பிட்ஸ்னா பைனரியில் இந்த மாதிரி 1, அடுத்து 1001 இந்த மாதிரி, இங்கே 4 இருக்கு இல்லைங்களா. ஸோ மொத்தம் 8 பிட்ஸ். இந்த மாதிரி 16, 32, 64 இதுதான் இதோட யூனிட் ஆஃப் மெமரி. இந்த மேபி இந்த மாதிரி IBM 360 மெஷின் 370ல் இந்த யூனிட் ஆஃப் மெமரிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு யூனிட் ஆஃப் மெமரி கன்சிஸ்டிங் ஆஃப் 4 bits is sometimes referred to as a nibble. The size of the 360 memory is up to 224 bytes, about 16 million.
ஸோ சம்டைம்ஸ் இந்த 4 பிட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, 4 பிட்ஸ் கான்செப்ட் இருக்குது. ஸோ 8 பிட்ஸுக்கு முன்னாடி 4 பிட்ஸ், இந்த 4 பிட்ஸ் யூஸ் பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிபிள்ன்ற ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 பிட்ஸ் அதோட லென்த்து. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் சைஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 224 பைட்ஸ், 224 பைட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் பிட்ஸில் கணக்கு போட்டோம் அப்படின்னா அது இன்னும் நிறையா போகும், 60 மில்லியன் அந்த அளவுக்கு வந்துட்டு அதிகமாக போகும். ஸோ நெக்ஸ்ட்டு த அட்ரஸிங் ஆன் த 360 மெமரி மே கன்சிஸ்ட் ஆஃப் 3 காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த அட்ரஸிங் நெக்ஸ்ட்டு இந்த மெமரியில் முடிச்சிட்டோம் இல்லையா, மெமரி எவ்வளோ நம்மளுக்கு வந்துட்டு ஆக்குபை பண்ணுது, அது மெமரியோட சைஸ் என்ன, ஐபிஎம் மிஷினோட மெமரியோட சைஸ் என்ன அப்படின்றது இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட அட்ரஸிங் ஸ்கீம். ஸோ நம்ம நார்மலாக நம்ம மெமரி இது எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு எத்தனை பண்ணுது, 8 பிட்ஸா இல்லை 16 அப்படின்றது பார்த்தாச்சு. இப்போ நம்ம எந்த பார்ட்டுக்கு வர்றோம் அப்படின்னா அட்ரஸிங் பார்ட். ஸோ இந்த அட்ரஸிங் கான்செப்டில் அது வந்துட்டு மொத்தம் 3 காம்பனன்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ specifically the value of an address equal to the value of an offset plus the contents of the base register and plus the contents of the index register. ஸோ இதில் மொத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆஃப்செட்டு, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கண்டென்ட்ஸ் ஆஃப் த பேஸ் ரெஜிஸ்டரோட கண்டென்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் ஒன்று, மொத்தம் 3 இது இருக்கும். ஆஃப்செட்னா ஒன்றும் இல்லை, அட்ரஸ் தான். அட்ரஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கா நம்ம கண்டென்ட்டோட அட்ரஸ், அதுதான் வந்துட்டு ஆஃப்செட்டு. அடுத்து பேஸ் ரெஜிஸ்டரோட கண்டென்ட்ஸ் இருக்கும், அப்புறம் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டரோட கான்டென்ட்ஸ். இது மூணும் சேர்ந்தது தான் வந்து இதோட காம்பனன்ட்ஸ் 360 மெமரியோட அட்ரஸிங் கான்செப்டில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஸோ வில் கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் அட்ரஸிங் லேட்டர். ஸோ இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரெஜிஸ்டருக்கு கீழே நெக்ஸ்ட்டு நம்ம டேட்டா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அட்ரஸிங் கான்செப்ட் பற்றி கீழே நம்மளுக்கு என்ன வரும். நெக்ஸ்ட்டு இன் ஜென்ரல் ஆப்ரேஷன்ஸ் ஆன் யூனிட் of memory are specified by the low order byte address. For example, when addressing a word, the address of the word is that of the low order byte. ஸோ லோ ஆர்டர் பைட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு 8 பிட் லென்த் இருக்குது ஒரு அட்ரஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு ரைட் சைடு இப்போ நம்மளுக்கு இப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு 8 பிட் இருக்குது நம்ம அட்ரஸில் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இங்கே இங்கே சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடு. ஸோ இது வந்துட்டு நம்ம நார்மலாக வந்து நம்மளோட ரைட் சைடு இருக்கிறது தான் நம்மளோட லோ ஆர்டர் பைட். இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட லோ ஆர்டர் பைட். ஸோ நம்மளோட அட்ரஸிங் ஆக்சுவலாக வந்துட்டு இதோட ஆப்ரேஷன்ஸ்லாம் எதில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் லோ ஆர்டர் பைட் அட்ரஸ் தான் இதில் யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே ஹை ஆர்டர் பைட், இது வந்துட்டு ஹை ஆர்டர் பைட் அட்ரஸ் யூஸ் பண்ணுறது இந்த சைடு. ஸோ உங்களோட ரைட் சைடு லோ ஆர்டர், லெஃப்ட் சைடு ஹை ஆர்டர் பைட் அட்ரஸஸ். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெமரி இது ஃபுல்லாக பார்த்தோம் இல்லைங்களா, மெமரி ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ மெமரியில் நம்ம ஒரு மிஷின் க்ரியேட் பண்ணுறதா மிஷின் ஸ்ட்ரக்சரில் மெமரியை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெஜிஸ்டர்ஸ் பற்றி. இந்த இதில் என்னென்ன டைப் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு the 360 has 16 general purpose registers consisting of 32 bits each. ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னு 360 மெஷினில் 16 ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டரில் எவ்வளோ ஒவ்வொன்றுக்கும் அந்த ஐ மீன் அதோட ஹோல்ட் பண்ணுறது எவ்வளோ, அப்படி எத்தனை பிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 பிட்ஸ் ஈச், ஒவ்வொன்றுக்கும் 32 பிட்ஸ். இன் அடிஷன் தேர் ஆர் 4 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது இதில். அது இல்லாமல் 4 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெஜிஸ்டர்ஸும் இருக்குது. அதில் வந்து எவ்வளோ பிட்ஸு ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 பிட்ஸ் ஈச். ஸோ இட் ஹேஸ் அ 64-bit program status word that contain the value of the location counter, protection information and interpret status. ஸோ அது இல்லாமல் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 64-bit program status word PSW அப்படின்ற ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. அது என்னென்னலாம் ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா
வேல்யூ ஆஃப் த லொகேஷன் கவுண்டரோட வேல்யூ, ப்ரொடெக்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸு, அப்புறம் இன்டரப்ட் ஸ்டேட்டஸ் இது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுறது இந்த 64-பிட் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட். நெக்ஸ்ட், the general purpose register may be used for various arithmetic and logical operations and as base register. ஸோ ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர், இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் எதுக்கு அதில் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஆஸ் பேஸ் ரெஜிஸ்டர். ஸோ இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அரித்மெட்டிக், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டரில். நெக்ஸ்ட்டு, when the programmer uses them in arithmetic or logic operations, he thinks of these registers as scratchpads to which numbers are added, subtracted, compared and so forth. ஸோ நார்மலாக நம்ம அரித்மெட்டிக், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டரில் ஆட் பண்ணுறது. நம்மளோட திங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆட் பண்ணுவோம், அதை வச்சு சப்ராக்டு, கம்பேர் பண்ணுறது, இது எல்லாமே எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸில் தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு, when used as base registers, they aid in the information of the address. Take for example of the instruction. ஸோ இதில் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த ரெஜிஸ்டர் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும் அப்படின்னா இந்த ரெஜிஸ்டரை யூஸ் பண்ணி எப்படி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, எப்படி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா A1. ஸோ இங்கே இருக்கு இல்லைங்களா, ஸோ A1, 901, 2, 15. ஸோ இதிலே மென்ஷன் பண்ணிருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன இதான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னன்ட்டு. ஏனா வந்துட்டு ஆக்சுவலாக இது நிமோனிக்ஸ் கோடில் இது வந்துட்டு ஆட். நெக்ஸ்ட்டு 1, 901. இந்த 901 அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஃப்செட். இதுவும் ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு ரெஜிஸ்டர், இட் ஹேஸ் சம் கண்டென்ட்ஸ், இதில் கண்டென்ட்ஸும் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு 2ன்றது என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர், 2, இண்டெக்ஸ் ரெஜிஸ்டரோட பாயிண்ட். நெக்ஸ்ட்டு 15 என்ன அப்படின்னா அது பேஸ் ரெஜிஸ்டரை மென்ஷன் பண்ணுறது. ஸோ இதில் வந்துட்டு இது வந்து என்ன 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுவும் 1, இதுவும் ஒரு ரெஜிஸ்டர் தான். ஓகேங்களா. ஸோ இந்த இதில் என்ன நடக்கும் அப்படின்றத பின்னாடி வர நம்மளுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அப்படியே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் A1, 901, 2, 15. இதில் ஏன்னா ஆடு, 901 ஆஃப்செட், இதுவும் ஒன் ஆஃப் அட்ரஸ். அடுத்து இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க, பேஸ் ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் 1 அப்படின்றது ரெஜிஸ்டர் 1 இது. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே இதை பற்றி இருக்குது, அப்படி நம்ம பார்க்கலாம். It is interpreted as an add instruction. ஸோ இது ஒரு add instruction. addனா நம்பர்ஸ் ஆட் பண்ணுற அந்த சம்மந்தமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். A number is to be added to the contents of register 1. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ add 1 அப்படின்றது ரெஜிஸ்டர் 1. ஸோ இந்த ரெஜிஸ்டர் 1ல் அந்த கண்டென்ட்ஸோட என்ன பண்ண போகிறோம், நம்பர்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு the location of the number is 901. எதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் 901. ஸோ 901ல் இருக்கிற நம்பர் ப்ளஸ் எதை ஆட் பண்ணுவோம் அப்படின்னா த கான்டென்ட்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் 2. ரெஜிஸ்டர் 2 என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் பாயிண்ட் பண்ணுது இல்லைங்களா அது. மூணாவது எதை ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் 15ல் இருக்கிறது. ஸோ த லொக்கேஷன் ஆஃப் த நம்பர் இஸ் 901 ப்ளஸ் த கான்டென்ட்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் 2 இண்டெக்ஸ் ப்ளஸ் த கான்டென்ட்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் 15 பேஸ். ஸோ இதை மூணையும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம். That is, if those 3 numbers were added together, the result would be the address of the memory location whose contents we wish to add to the contents of register 1. ஸோ ஒன்ஸ் இதை மூணையும் ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் 1ஓட ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபைனல் ரிசல்ட் எதில் போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ரெஜிஸ்டர் 1ல். ரிசல்ட் எதில் போகும் அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் 1ல் போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த 3 இதையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம். எதெல்லாம் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா 901ல் இருக்கிறது,
அப்புறம் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டரில் இருக்கிறது ப்ளஸ் பேஸ் ரெஜிஸ்டரில் இருக்கிறது. இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஆன்சர் எதில் போகும் அப்படின்னா ரிஜிஸ்டர் 1ல். One may ask why such complexity in the information of addressing is necessary. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதுக்காக நம்ம வந்து இந்த இவ்வளோ ஒரு இதான ஒரு அட்ரஸிங் கான்செப்ட்டுக்கு பேஸ் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி ஒரு கான்செப்ட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். த மோட்டிவேஷன் இஸ் டூ ஃபோல்ட். ஸோ இதில் என்ன ஒரு இதை கம்பேர் பண்ணி இப்போ நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. கம்பேர் பண்ணி நம்ம சொல்லுவோம் என்ன அப்படின்னா, எதுக்காக இந்த பேஸ் ரெஜிஸ்டரை கொண்டு வந்து இவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்கீமை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக டைரக்ட் அட்ரஸிங் மோட் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதை விட்டுட்டு ஏன் நம்ம இந்த இதை நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்றதுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அதை அப்படியே பார்ப்போம். ஸோ இதில் First, a base registers aid in the process of relocation of a program. ஸோ பேஸ் ரெஜிஸ்டர் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரீலொகேஷன் ஆஃப் ப்ரோக்ராம். அதாவது என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு வந்து பண்ணுற அந்த ப்ராசஸுக்கு அது ஒர்க் பண்ணுது. ஆஸ் we will see, an entire program may be moved from one series of location to another by changing the contents of a base register. ஸோ நார்மலாக பேஸ் ரெஜிஸ்டர் ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக பேஸ் ரெஜிஸ்டரோட ஒர்க் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி மெமரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதில் இதுலேருந்து இந்த இந்த பாயிண்ட்குள்ளார இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ளார இருக்கிற கண்டென்ட்ஸ் இதுக்குள்ளார இருக்குது அப்படின்னா, இங்கே இருக்க எதை எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அந்த அந்த ஃபஸ்ட்டு அந்த வந்துட்டு அந்த கான்டென்ட்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு அட்ரஸை வந்துட்டு எதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு இதை தான் வந்துட்டு எதை ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேஸ் ரெஜிஸ்டர். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு வேளை இந்த ப்ராசஸ் இது ஃபுல்லாக இந்த இதை மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்துடணும் அப்படின்னா அந்த பேஸ் ரெஜிஸ்டரோட லொக்கேஷனை மாற்றினா நம்மளுக்கு போதும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த பேஸ் ரெஜிஸ்டரை யூஸ் பண்ணுறோம். So a major motivation for employing may base register, however, it is promote efficient addressing of code. ஸோ நம்ம எதுக்கு பேஸ் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அட்ரஸிங் பண்ணுறதை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். For example, in order to address all possible core locations in the 360 without use of base register, we would need 24 bits for every address. ஸோ என்ன அப்படின்னா ஒருவேளை நான் இந்த பேஸ் ரெஜிஸ்டர் ஸ்கீமுக்கு போகலை, எனக்கு அது வேண்டாம், நாம் அது இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா 360ல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு அட்ரஸிங்க்கும் இப்போ மெமரியில் நம்ம பாயிண்ட் பண்ணுற ஒவ்வொரு அட்ரஸுக்கும் நம்மளுக்கு 24 பிட்ஸ் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ இப்போ அதை வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளில் கீழே நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு by way of illustration, if the preceding add instruction were formed in code as depicted in the following diagram, we would need a total of 40 bits to store it. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம், அந்த ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன் A1,901 பார்த்தோம் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு பிட்ஸ் தேவை அப்படின்னா அதை அட்ரஸிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டோட்டலாக 40 பிட்ஸ் நம்மளுக்கு தேவை. ஸோ எதுக்கெல்லாம் அதை நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்றத இப்போ அப்படியே பார்க்கலாம். 8 பிட்ஸ் ஃபார் த ஓபி கோட், ஆப்ரேஷன் கோட். ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எத்தனை கோட் தேவை அப்படின்னா 8 பிட்ஸ். நெக்ஸ்ட்டு 4 பிட்ஸ் டு ஸ்பெசிஃபை ஒன் ஆஃப் 16 possible registers to which the number is added. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதில் இந்த 4 bits ஆஃப் இந்த 16 possible registers இது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஆட் பண்ண போகிற இந்த நம்பர்ஸ் வந்துட்டு எந்த ரெஜிஸ்டர் செலக்ட் பண்ணி நம்ம வந்து அதுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுற அந்த 4 bits. நெக்ஸ்ட்டு and additional 4 bits to specify one of the 16 possible index register. ஸோ இண்டெக்ஸ் ரெஜிஸ்டருக்காக இன்னொரு 4 bits.
நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கு இந்த 24 பிட்ஸ் எதுக்கு அப்படின்னா டு ஸ்பெசிஃபை த அட்ரஸ் ஆஃப் த நம்பர் வி விஷ் டு ஆட். ஸோ நம்ம ஆட் பண்ணுற அந்த நம்பர் ஸ்டோர் பண்ணுற அந்த அட்ரஸ். ஸோ அதுக்கான அந்த அட்ரஸ் தான் வந்துட்டு என்ன எடுக்குது வந்து 24 பிட்ஸ். ஸோ டோட்டலாக 40 பிட்ஸ். இந்த டயக்ராமில் அப்படியே பார்ப்போம். ஸோ இந்த ஆப்ரேஷன் கோடுக்கு வந்துட்டு 8 பிட்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த 4 பிட்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்மளால் செலக்ட் பண்ணுற அந்த ரெஜிஸ்டர்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் ரெஜிஸ்டருக்கு 4 பிட்ஸு. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் நம்ம அந்த நம்பர் ஸ்டோர் பண்ணுற அதுக்கான அட்ரஸுக்கு வந்துட்டு 24 பிட்ஸு. டோட்டலாக 40 பிட்ஸ் நம்மளுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்மளுக்கு தேவை. நெக்ஸ்ட்டு if we use a base register we can store the instruction in the following format. இப்போ ஒருவேளை நம்ம முன்ன பார்த்தது வந்துட்டு நம்ம பேஸ் ரெஜிஸ்டர் இல்லாமல் யூஸ் பண்ணுற அந்த ஃபார்மேட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட். இப்போ நம்ம பேஸ் ரெஜிஸ்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி ஃபார்மேட்டில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் ஆகும், எத்தனை பிட்ஸ் நம்மளுக்கு எடுத்துக்கும் அப்படின்றத பார்ப்போம். We could specify any one of the 16 possible register as the base register using 4 bits and employ an additional 12 for an offset. ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஏதாவது 16 பாசிபிள் ரெஜிஸ்டரில் ஏதாவது ஒரு இது வந்துட்டு ஒரு ரெஜிஸ்டரை நம்ம பேஸ் ரெஜிஸ்டராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு எத்தனை அப்படின்னா 4 பிட்ஸ் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிற இந்த 12 இது எதுக்கு அப்படின்னா ஃபார் அட்ரஸ்க்கு ஆஃப்செட்க்கு. The total number of bits for an add instruction would be 32. We saving of 8 bits per address reference. ஸோ நம்மளுக்கு என்ன அப்படின்னா பேஸ் ரெஜிஸ்டரை யூஸ் பண்ணணும்னா நம்ம 8 பிட்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சேவ் ஆகுது. முன்ன இதில் 40 யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம என்ன 32 யூஸ் பண்ணுறோம் யூஸிங் பேஸ் ரெஜிஸ்டர். ஸோ அதோட ஃபார்மேட் இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் ஆப் கோடுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் 8 பிட்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டருக்கு 4 பிட்ஸு. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டருக்கு 4 பிட்ஸு. பேஸ் ரெஜிஸ்டருக்கு 4 பிட்ஸு. ஆஃப்செட்டுக்கு 12 பிட்ஸு. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 32. ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ நம்ம இதில் ஒரு இந்த மாதிரி இந்த ஷார்ட்டர் ஃபார்ம் ஆஃப் இந்த அட்ரஸிங் யூஸ் பண்ணுறனால என்ன ஒரு சின்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். The disadvantages of this shorter form are the overhead associated with the formation of the address during execution and the fact that the offset, which is 12 bits long, can only specify a number from 0 to 4095. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணும்பொழுது நம்மளோட அட்ரஸோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 12 பிட்ஸு. ஸோ இதை நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு கிடைக்கிற லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 4095. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுக்குள்ளார மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு நம்ம இதை தாண்டி நம்மளால் டேட்டாவை ரீச் பண்ண முடியாது. ஸோ அது ஒன்று இருக்குது. Thus it may be difficult to reach the data. That is, without using an index register and without changing the contents of the base register, the core location we wish to address cannot be any further than 4095 locations away from the core locations to which the base register is pointing. ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்கு 12 பிட்ஸ்ன்னு போட்டும் பொழுது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 4095 வரும் இல்லைங்களா? ஸோ 2 பவரில் போட்டோன்னா ஸோ அத்தனை அட்ரஸ் லொக்கேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் போது அதை தாண்டி நம்மளால் என்ன பண்ண முடியாது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பேஸ் ரெஜிஸ்டர் எதோட இருக்கும் அப்படின்னா அதோட ரேஞ்ச் பார்த்தா 0லேருந்து அது வரைக்கும் தான். ஸோ அப்போ நம்ம அடுத்து நம்ம ரீச் பண்ணணும் அதை தாண்டி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ் ரெஜிஸ்டரோட கண்டென்ட்ஸை நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணாமல் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் நம்ம சேஞ்ச் பண்ணாமல் அந்த நம்ம அந்த 4095க்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரீச் பண்ண முடியாது. ஸோ இதில் இருக்கிற ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இது. நெக்ஸ்ட்டு ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு அன்னைக்கு பார்த்த டாபிக் லாஸ்ட்டாக பார்த்த டாப்பிக்கோட கண்டினியூஷன். தட் இஸ் மெஷின் ஸ்ட்ரக்சரோட
கான்செப்ட். தட் இஸ் மெஷின் ஸ்ட்ரக்சர் 360 அண்ட் 370யோட கான்செப்ட் தான் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டு இதில் பார்த்த மாதிரி ஒரு மிஷின் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன நீட் தேவைன்னு பார்த்தோம். ஸோ அந்த நீடில் நம்ம இன்றைக்கி 2 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா மெமரி ஒன்று, இன்னொன்று வந்துட்டு நம்மளோட ரெஜிஸ்டர்ஸ். ஸோ 2 டாபிக்ஸ் நம்ம இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் மெமரியை பற்றி நம்ம பார்த்தது ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி சொல்கிறேன். ஸோ 360 மிஷினும் 370 ஆல்மோஸ்ட் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் தான். ஸோ அதில் யூஸ் பண்ணுற மெமரி யூனிட் வந்து பார்த்தோம்னா பைட். ஸோ பைட்னா உங்களுக்கு தெரியும், 1 பைட் இட்ஸ் ஈக்குவல் டு 8 பிட்ஸ். ஸோ இதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த யூனிட் ஆஃப் மெமரியோட சார்ட் பார்த்தோம். பைட்னா என்னது, ஹாஃப் வேர்ட்னா 2 பைட்ஸு, வேர்ட்னா 4 பைட்ஸு, டபுள் வேர்ட்னா 8 பைட்ஸ், இதை நம்ம பார்த்தோம். ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு சைஸஸ் இருக்குது அப்படின்றதையும் ஃபுல்லாக லென்த் ஆஃப் தி இந்த பிட்ஸும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு நிபிள் அப்படின்றதுனா 4 பிட்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதோட அட்ரஸிங் ஸ்கீமை பார்த்தோம். அட்ரஸிங் ஆஃப் த 360ல எவ்வளவு காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். மொத்தம் 3 காம்பனன்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆஃப்செட்டு, பேஸ் ரெஜிஸ்டர், இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர், இதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் டாபிக்கு ரெஜிஸ்டர்ஸ். ரெஜிஸ்டரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த IBM 360ல மொத்தம் என்னென்ன மாதிரி ரெஜிஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ 16 பிட் ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர், 4 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெஜிஸ்டர், 64 பிட் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட், அடுத்து ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர், அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் அதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு பேசிக்கான ஒரு ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பார்த்தோம். ஸோ அந்த ஆட் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கிறது என்ன, அது டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா. அது என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்படி ஆட் பண்ணி எந்த ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பேஸ் ரெஜிஸ்டரை யூஸ் பண்ணி நம்மளுக்கு அட்ரஸிங் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அதில் என்ன அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றதையும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். ஸோ வித்தவுட் பேஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மொத்தம் 40 பிட்ஸ் தேவை அப்படின்றத பார்த்தோம். வித் யூஸிங் பேஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னா நம்மளுக்கு 32 பிட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இதோட இதை யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ ரேஞ்ச் நம்ம கவர் பண்ண முடியும், எவ்வளோ ரேஞ்ச் கவர் பண்ண முடியாது அப்படின்றதையும் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் மேக்ஸிமம் நம்மளுக்கு இந்த மெமரியிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பைட்ஸ்னால் என்ன, ஹாஃப் வேர்டு எவ்வளோ ஹோல்ட் பண்ணும், வேர்டு டபுள் வேர்ட்னா என்ன, இந்த இதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வேணால் நம்மளுக்கு வர சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த இது இருக்குது இல்லைங்களா, நம்மளுக்கு மொத்தமாக இதில் இந்த 3 காம்பனன்ட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, இந்த ஆப்செட்னா என்ன, பேஸ் ரெஜிஸ்டர் என்ன, இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ், இதை பற்றி வேணால் கொஞ்சம் ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுலேருந்து நம்மளுக்கு தெரியும் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் என்ன பண்ணும், பேஸ் ரெஜிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு இது எப்படி பண்ணும் அப்படின்றதும் ஒரு ஓரலாக இதுலேருந்து நம்மளுக்கு மேபி ஒரு கொஷின்ஸ் நம்மளுக்கு வர சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒவ்வொன்றுக்கும் ஆக்சுவலாக ஆப் கோட்க்கு எத்தனை பிட்ஸ் அது ஹோல்ட் பண்ணும், நெக்ஸ்ட்டு இந்த இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்னால் எத்தனை, அட்ரஸுக்கு வித்தவுட் யூஸிங் பேஸ் ரெஜிஸ்டர்னால் எவ்வளோ எடுத்துக்கும் இப்படின்ற மாதிரி இருக்கலாம், வித் யூஸிங் இதுனா எவ்வளோ எடுத்துக்கும், இதோட ரேஞ்ச் என்ன, இப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு கொஷின் வர நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இதோட கண்டினியூஷன்னா இந்த மெஷின் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற அடுத்த டாபிக் நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த டேட்டா, அதுக்கு அடுத்து வருதுங்களா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.